மிக முக்கியமாக என்ன ஆனது நீட் தேர்வு என்று கேட்கிறார்களே, என்ன ஆனது என்று சொல்லுகிறேன். நீட் தேர்வு என்பது தேவையில்லை, இது கழகத்தின் முழக்கம். ஏன் 12வது வகுப்பு வரை இரவு முழுவதும் படித்து உடல் நோக நடந்து சென்று தாயார் உட்கார்ந்து தேநீர் உருவாக்கி தர அதை அருந்திவிட்டு ஏழை விட்டு பிள்ளை படித்து கொள்ளையாய் மதிப்பெண்கள் பெற்றாலும் அதை தூக்கி குப்பை கூடையிலே போட்டுவிட்டு நான் வைக்கிற 3 மணி தேர்வில் என்னை வெற்றி பெற்றால்தான் மருத்துவக் கல்லூரியில் இடம் என்கிறார்களே, அது தேவையில்லை. 12வது படிப்பின் தேர்வின் மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்களை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துக்கொள், இதுதான் திமுக சொல்வது. இது வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவர்கள், நீங்கள் இப்பொழுது ரேலா மருத்துவமனை என்று ஒன்று இருக்கிறது, முகமது ரேலா டாக்டர் பெயர். உலகத்திலேயே கல்லீரல் சிகிச்சையில் அறுவை சிகிச்சையில் தலை சிறந்தவர் முகமது ரேலா. நீட் எழுதி வரவில்லை, சாதாரணமான அரசு பள்ளியில் மயிலாடுதுறையிலே படித்தவர். இந்த நாட்டிலே நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் கொண்டு இருந்த போது அவருக்கு சிகிச்சை அளிக்க ஜப்பானிலிருந்து ஒரு டாக்டர் வருகிறார், கானு என்ற ஒருவர். அழைத்து வந்தவுடன் அவர் கேட்ட முதல் கேள்வி, நான் இங்கு வருவதற்கு முன்பாக சென்னையில் இருக்கிற டாக்டர் பி ராமமூர்த்தி அவர்களிடம் நீங்கள் கருத்து கேட்டீர்களா, சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களா? இல்லை. காரணம், அவர் கலைஞருக்கு மருத்துவர். அதற்கு கானு சொன்னது என்ன தெரியுமா? அவர் இங்கே இருக்கிற போது என்னை ஏன் அழைத்தீர்கள்? பி ராமமூர்த்தியை போல மிகப்பெரிய மருத்துவ வல்லுநர்கள் இருந்தார்கள், இப்போதும் பலர் இருக்கிறார்கள். நான் நிறைய பேரை சொல்லலாம். இவர்களெல்லாம் நீட் தேர்விலே வெற்றி பெற்றவர்கள் அல்ல. போராடுகிறோம், நடக்கவில்லை. சரி, நீ என்ன செய்தாய் என்று கேட்பீர்கள். சண்முக சுந்தரம் இருக்கிறார். அந்த அவையில் பாரதிய ஜனதாவுக்கு கொள்ளை பலம் 303, அப்புறம் கூட்டணி கட்சிகள் பயந்து கொண்டு துணை போகிற பல கட்சிகள் இருக்கின்றன. அங்கே எல்லாம் எதிர்த்து பேசுவார்கள், வாக்களிக்கிற போது மொத்தமாக அழித்து விடுவார்கள். சாதாரணமாக 2 அவைகள் என்று சொல்வது ஒரு சட்டம் வேகமாக நிறைவேறிவிடக்கூடாது என்பதற்காக குஷன் மெத்தட் என்று சொல்வார்கள். அதுபோல வி அப்ளை அ வெரி ஸ்ட்ராங் பிரேக். எல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரி அங்கே நடக்கவே முடியாது. ரெண்டாவது, இங்கே உட்கார்ந்துருக்க அவ்வளோ பேர் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஆட்கள்னு அவங்களுக்கும் தெரியும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருந்தது. டாக்டர்கள் யாராவது இருக்கிறாங்க, மேடையில் இருக்காங்க, எதிரியும் இருக்கீங்க. அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இப்போது மாற்றப்பட்டு விட்டது. அதுதான் இப்போ நீட் தேர்வை நடத்த போகிறது. நேஷனல் மெடிக்கல் கமிஷன். அது சட்டமாக நிறைவேற போகிற போது 2 லட்சம் மருத்துவர்கள் டெல்லி நாடாளுமன்றத்தின் வாசலில் உட்கார்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மசோதா வேண்டாம், இந்த சட்டம் வேண்டாம் என்று. இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலே வேலை பார்க்கிறவர்கள் பயோமெட்ரிக் என்று காலையிலும் மாலையிலும் ஓடுகிறார்கள் அல்லவா? இது போல பல குளறுபடிகள் அதில் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாகத்தான் இந்த நீட் தேர்வு நடத்துகிற அதிகாரம் வருகிறது. நீட் தேர்வு மட்டுமில்லை, இங்கு தெரியாதவர்களுக்கு சொல்வேன், நெக்ஸ்ட் தேர்வு என்று ஒன்று இருக்கிறது. பல பேருக்கு தெரியாது. நீட் என்றால் 12க்கு பின்னால் அந்த தேர்வு எழுதினால்தான் மருத்துவக் கல்லூரியிலே பிள்ளை நுழைய முடியும். நெக்ஸ்ட் தேர்வு என்பது என்ன தெரியுமா? மருத்துவம் படித்து முடித்து 5 ஆண்டுகள் முடித்து இன்டர்ன்ஷிப் முடித்ததற்கு பின்னால் நேராக மருத்துவராக பதிவு செய்ய முடியாது. இன்னொரு ஆல் இண்டியா தேர்வு எழுத வேண்டும். அதில் வெற்றி பெற்றால்தான் பதிவு செய்து கொள்ள முடியும். அதில் வெற்றி பெற்றால்தான் மேல் படிப்புக்கு போக முடியும். என்ன கொடுமை இது! 5 ஆண்டு காலம் பல்கலைக்கழகத்தில் படித்து பயிற்சி எடுத்து பட்டம் பெற்று எல்லாம் வாங்கி வந்ததற்கு பின்னால் இன்னொரு தேர்வு எழுது, இல்லாவிட்டால் நீ டாக்டர் ஆகவில்லை என்று சொல்கிற பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் எங்காவது உண்டா? இங்குதான் உண்டு. ஆக இது வருகிறது, எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. காரணம், சிலவற்றை நாங்கள் மேலோட்டமாக செய்வதில்லை. நான் பொள்ளாச்சியில் இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறோம். நாங்கள் ஏதோ டெல்லிக்கு பறக்கிறோம் வருகிறோம் என்றால் சுகவாசியாக அல்ல, அரசாங்கத்தை விட அதிகமாக நாங்கள் வேலை செய்கிறோம். ஒரு மசோதா என்றால் சட்டத்துறையை விட அதிகமான நுணுக்கத்தோடு அதை அலசி ஆராய்வது யார் என்றால் எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுபோலத்தான் இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மசோதா சட்டமாகிற போது பிரிவு 14 நீட், பிரிவு 15 நெக்ஸ்ட். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் விவாதத்திற்கு வர்றப்போ இந்த 14, 15 2 பிரிவையும் நீக்குங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு திருத்தம் கொடுக்குறேன். மறுபடியும் அந்த சிஏஏ மாதிரி 14, 15 நீக்குங்கன்னா நீட் வேணாம், நெக்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாதம் முடிந்தது. வாக்கெடுப்பு நடந்தது, ஒத்துக்கல அவங்க.
ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இங்கே பண்ணால் தான் முடியும். உச்சக்கட்ட நேரம், நாட்டில் வெளியில் கொந்தளிப்பு. அப்போ என்ன நடக்குது, ஃபுல்லாக இருக்கிறப்போ என்கிட்ட அமித்ஷா சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு சொல்கிறாரு, என்னங்க பிடிவாதம், இந்த நேரத்தில் அதிக நேரமாகிவிட்டது, தயவுசெய்து மசோதா நிறைவேற வேண்டும், உங்கள் திருத்தத்தை திரும்ப பெறுங்கள். நான் எழுந்து சொன்னேன், நான் திரும்பி பெறுகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் தருங்கள், இல்லை நீங்கள் ஒரு திருத்தம் கொடுங்கள். என்ன என்று கேட்டார்கள். இது அப்படியே இருக்கட்டும், எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துக்கணும். நீட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் மாநிலம் மட்டும்தான், எனவே தமிழகம் தவிரன்னு நீங்கள் ஒரு திருத்தத்தை கொடுங்க, என் திருத்தத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். உடனே வாக்கெடுப்புக்கு விட்டாங்க, மறுபடியும் டிவிஷன். அன்றைக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் நீட் தேர்வை நடத்துவதற்கான அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட போது வாக்கெடுப்பு நடந்த நேரத்தில் சத்தமே இல்லாமல் வெளிநடப்பு செய்த கட்சி அதிமுக. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது நிறைவேற்றப்பட்ட முக்கியமான தீர்மானங்களுக்கு எதிர்க்கட்சி என்று கருதாமல் மக்களின் நலன் கருதி துணை நின்ற பெருமை, கடமை, அந்த கம்பீரம் எங்கள் தலைவருக்கு உண்டு. ஆனால் டெல்லியில் திமுக கொண்டு வந்தது என்பதற்காக மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பகைக்க விடாமல் பல்லக்கு தூக்கி கொண்டிருந்த அதிமுக நீட் வேண்டாம் என்று சொன்னபோது வாக்களிப்பிலே கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்த கட்சி என்பதையும் மறந்து விடாதீர்கள். ஆக இரட்டை வேடம் போடுகிற அவர்கள் இந்த நாட்டை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் இங்கே விதிவசம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு, நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுகிற அளவிற்கு நம்பிக்கை இழந்து தவிக்கின்ற ஒரு மோசமான நிலைமை.